கணவன் எப்படி நடந்து கொள்ள வேண்டும், ஒரு கணவன் மனைவியோடு எப்படி நடந்து கொள்ள வேண்டும் பார்க்க வேண்டும் என்றால், ஒவ்வொரு சூழ்நிலையும் கிறிஸ்துவானவர் சபையோடு எப்படி நடந்து கொள்கிறார் என்று பார்த்தீர்கள் என்றால், அப்படித்தான் ஒரு கணவன் தன் மனைவியோடு நடந்து கொள்ள வேண்டும். அவர் என்னை மாற்றுகிறார், அவர் என்னை நேசிக்கிறார், அவர் எனக்கு வேண்டிய அத்தனையும் அவர் கொடுக்கிறார், நான் பெற்றுக்கொள்கிறேன். இதுதான் கிறிஸ்துவம். அவர் தாங்க எல்லாவற்றையும் ஆரம்பிச்சு வைக்கிறவர். நம்மை மன்னித்தார், நம்மை நீதிமானாக்கி இருக்கிறார், நம்மை அளவு கடந்த விதத்தில் நம்மை நேசிக்கிறார். அந்த அன்புக்கு நாம் எப்போ ஈல்டு பண்ணுகிறோமோ அப்பொழுது அற்புதங்கள் நடக்குது, அதிசயங்கள் நடக்குது. சர்ச்சுக்கு வாரீங்க, தேவனுக்கு நல்ல உறவுல இருக்கீங்க, சுகமாகறீங்க, ஆரோக்கியமாகறீங்க, வெற்றியாகறீங்கன்னா அதை உலகம் பார்க்கும். அதுதான் கர்த்தர் உடன்படிக்கை. கடந்த 2 வாரமாக திருமண உடன்படிக்கைன்னு பார்த்தோம். திருமண உடன்படிக்கையை பற்றி பேசும்பொழுது போன வாரம் திருமணத்துடைய நோக்கம் என்னன்னு பார்த்தோம். தேவன் ஏற்படுத்தின இந்த திருமணம் என்கிற இந்த பந்தம், திருமண உடன்படிக்கை, இதோட நோக்கம் என்னென்பதை பார்த்தோம். திருமணத்துடைய நோக்கம் என்பது இந்த காணக்கூடிய திருமணம், கணவன் மனைவியாக இணைந்து கண்களால் காணக்கூடிய இந்த திருமணம் காணக்கூடாத ஒரு திருமணத்தை இந்த உலகத்தில் வெளிப்படுத்தக்கூடியதாக இருக்கணும். காணக்கூடாத திருமணம் என்பது கிறிஸ்துவுக்கும் சபைக்குள்ள ஒரு உறவை வெளிப்படுத்தக்கூடியதாக இருக்கணும். இன்னும் சொல்ல வேண்டும் என்றால், காணக்கூடாத திருமணம் எப்படி இருக்கிறதோ அப்படித்தான் காணக்கூடிய திருமணம் இருக்கணும். காணக்கூடாத திருமணம் சொல்லும் பொழுது அவர் மணவாளனாக இருக்கிறார், நம் மணவாட்டியாக இருக்கிறோம். அவர் எப்படி சபையை நடத்துகிறாரோ அப்படித்தான் ஒரு கணவன் தன் மனைவியை நடத்த வேண்டும். ஒரு நல்ல திருமண வாழ்க்கை வாழணும், ஒரு வெற்றிகரமான திருமண வாழ்க்கை வாழ வேண்டும் என்றால், இந்த உலகத்தில் பர்ஃபெக்ட் பூர்ணமான ஒரு எக்ஸாம்பிள் யாருமே கிடையாது, பூர்ணமான எடுத்துக்காட்டு யாருமே கிடையாது. சிலர் நல்ல வாழ்க்கையை வாழலாம், என் நண்பர் வாழலாம், என்னுடைய பாசஸ் வாழலாம், அவங்க வாழலாம், இவங்க வாழலாம் சொல்லலாம். அவர்கள் வாழுகிறது ஒரு பூர்ணர்கள் கிடையாது, யாருமே அந்த பூரணத்தை அடையலை. அவர்கள் ஓரளவுக்கு கிறிஸ்துவுக்கும் சபைக்குள் இருக்க தொடர்பை அறிந்து கொண்டு ஓரளவுக்கு அதை வெளிப்படுத்தக்கூடிய மக்களாக இருக்கலாம். நான் அவர்களை அப்படி பின்பற்ற போகிறேன், அவர்கள் எப்படி வாழ்கிறாரோ அதே மாதிரி வாழ போகிறேன், அவர் தன் மனைவியை நடத்துறது போல் நான் என் மனைவி நடத்த போகிறேன், அவர் தன் கணவனை எப்படி நடத்துகிறாரோ அப்படி என் கணவன் நடத்த போகிறேன்னு சொன்னோம் என்றால், அவர்கள் வாழ்க்கையில் சில குறைகள் இருக்கலாம், பிழைகள் இருக்கலாம். அதே நாம் தொடர்ந்து தொடரக்கூடிய ஆட்களாக இருப்போம். பூர்ணமான எடுத்துக்காட்டு சபைக்கும் கிறிஸ்துவுக்குள்ள தொடர்பு தான் ஒரு பூர்ணமான மெய்யான எடுத்துக்காட்டு. வாழ்க்கையில் ஒவ்வொரு சூழ்நிலையும் ஒரு கணவன் எப்படி நடந்து கொள்ள வேண்டும், ஒரு கணவன் மனைவியோடு எப்படி நடந்து கொள்ள வேண்டும் பார்க்க வேண்டும் என்றால், ஒவ்வொரு சூழ்நிலையும் கிறிஸ்துவானவர் சபையோடு எப்படி நடந்து கொள்கிறார் என்று பார்த்தீர்கள் என்றால், அப்படித்தான் ஒரு கணவன் தன் மனைவியோடு நடந்து கொள்ள வேண்டும். ஒவ்வொரு சூழ்நிலையும் மனைவி எப்படி கணவனை நடத்த வேண்டும் அறிய வேண்டும் என்றால், சபை எவ்வாறு ஆண்டவரையோடு நடந்து கொள்ளுகிறது என்பதை பார்த்தோம்னா அப்படித்தான் திருமண வாழ்க்கை இருக்கணும். இன்றைக்கி உலகத்தில் நிறைய மேரேஜ் செமினார் நடக்குது. அவர்கள் தங்கள் சொந்த கருத்துக்களை பேசுகிறார்கள், அனுபவங்களை பேசுகிறார்கள். நான் இப்படித்தான் என் மனைவியோடு நடந்து கொள்வேன், இப்படித்தான் என் குடும்பத்தை நான் நடத்துவேன்னு சொல்லி அவர்கள் சொந்த அனுபவத்தை சொல்கிறாங்க. அவருடைய பகுத்தறிவுக்கு உட்பட்ட காரியத்தை சொல்லுகிறார்கள். நானும் என் மனைவி தான் எக்ஸாம்பிள்னு சொல்லலை. ஒரு கடவுள் கிருபையில் ஒரு நல்ல வாழ்க்கை தான் வாழ்கிறோம். ஆனால் நாங்கள் எடுத்துக்காட்டு கிடையாது, யாருமே உங்களுக்கு எடுத்துக்காட்டு கிடையாது. எடுத்துக்காட்டு கிறிஸ்துவுக்கும் சபைக்குள்ள தொடர்பு தான். அதை சரியாக அறிகிறோம் என்றால் ஒரு நல்ல ஒரு வெற்றிகரமான திருமண வாழ்க்கையை வாழ முடியும். தேவன் ஆதியில் ஒரு ஆணையும் ஒரு பெண்ணை உண்டாக்கி தேவன் சொன்னார், அவர்கள் இருவராயிராமல் ஒருவராய் இருப்பார்கள், ஒரே மாம்சமாய் இருப்பார்கள் சொன்னார். ரெண்டு வித்தியாசமானவர்கள் ஒன்றாக இணையும் பொழுது, திருமண உடன்படிக்கையில் திருமண பந்தத்தில் இணையும் பொழுது அங்கே உயிர் உண்டாகிறது, ஒரு ஜீவன் உண்டாகிறது, ஒரு கருத்தரிப்பு உண்டாகுது. கிறிஸ்துவும் சபையும் அந்த பர்ஃபெக்ட் கிடையாது. ஆனால் சபையும் கிறிஸ்துவும் ஒன்றாக என்றைக்கு இணையுதோ அங்கே ஒரு கன்செப்ஷன், ஒரு கருத்தரிப்பு உண்டாகுது. திருமணத்துடைய மேன்மை என்னதென்றால், திருமணத்தை தேவன் ஏன் ஏற்படுத்தினார்? கிறிஸ்தவ வாழ்க்கையை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். கிறிஸ்தவ வாழ்க்கை என்றால் என்ன என்று புரிந்து கொள்ள வேண்டும் என்றால் திருமணத்தை தான் பார்க்கணும்.
ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கை எப்படி வாழணும் இந்த பார்க்கணும்னா வேற எதுவுமே பார்க்கக்கூடாது. திருமண வாழ்க்கை எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா அப்படித்தான் கிறிஸ்தவ வாழ்க்கை வாழணும். கிறிஸ்துவுக்கும் சபைக்கு உள்ள வாழ்க்கையே திருமண வாழ்க்கை தான். அதனால தான் பிசாசு திருமணத்தை அடிக்கிறான். திருமணத்தின் மேலே அவ்வளோ தாக்குதல் இன்னைக்கு உலகம் முழுக்க நடக்குது. வேற எந்த ஒரு காரியமும், எந்த ஒரு டைப்பும், எந்த ஒரு அடையாளமும் கிறிஸ்துவுக்கும் சபைக்குள்ள தொடர்பை இந்த அளவுக்கு தெளிவாக காமிக்கிறதே கிடையாது. வேதம் முழுவதும் ஒரு கணவன் எப்படி நடந்து கொள்ளணும்னு கர்த்தர் சொல்றாரோ அதெல்லாம் தன் மனவாட்டியாகிய சபையோடு நான் எப்படி நடந்து கொள்ளுகிறேன் என்கிற படமா இருக்கிறது. மனைவி எப்படி நடந்து கொள்ளலாம் சொல்றதெல்லாம் சபை கிறிஸ்துவோடு எப்படி நடந்து கொள்ளணும் இது குறித்து காமிக்கிறது. வாசிப்போம், எபேசியர் திருப்போம். எபேசியர் 5:25 வாசிக்கிறேன். புருஷர்களே உங்கள் மனைவிகளை அன்பு கூறுங்கள், அப்படியே கிறிஸ்துவும் சபையில் அன்பு கூறுத்து. புருஷர்களே அப்படின்னு சொல்லிட்டு உடனே எங்கே போறார்? புருஷர்களே மனைவி தாங்க. புருஷர்களுக்கும் கிறிஸ்துவுக்கும் சொல்றாரு. புருஷர்களே மனைவிகளை அன்பு கூறுங்கள், அப்படியே கிறிஸ்துவும் தாம் அதை திருவசனத்தை கொண்டு தண்ணீர் முழுக்கினால் சுத்திகரித்து பரிசுத்தமாக்குவதற்கும் கரைதரை முதலானவைகள் ஒன்றும் இல்லாமல் பரிசுத்தமும் பிழையற்றதுமான மகிமையுள்ள சபையாக அதை தமக்கும் நிறுத்திக் கொள்வதற்கும் தம்மைத்தாமே அதற்காக ஒப்பு கொடுத்தார். ஒரு கணவன் தன் மனைவிக்காக டோட்டலாக தன்னை சரண்டர் பண்ணணும். தன் குடும்பத்துக்காக எப்படி தன்னுடைய சபைக்காக தன் உயிரையே கிறிஸ்துவானவர் கொடுத்தாரோ, ஒரு சரியான கணவன் என்பவன் தன் முழு குடும்பத்துக்காக தன் உயிரையே கொடுக்கக்கூடிய நிலையில் இருக்கணும். அதான் மெய்யான கணவன்னா. கீழே வாசிப்போம். அப்படியே புருஷர்களும் தங்கள் மனைவியை தங்கள் சொந்த சரீரங்களாக பாவித்து அவர்களில் அன்பு கூற வேண்டும். தன் மனைவியில் அன்பு கூறுகிறவன் தன்னில் தான் அன்பு கூறுகிறான். தன் சொந்த மாம்சத்தை பகைத்தவன் ஒருவனும் இல்லையே. கர்த்தர் சபையை போஷித்து காப்பாற்றுகிறது போல ஒவ்வொருவனும் தன் மாம்சத்தை போஷித்து காப்பாற்றுகிறான். நாம் அவருடைய சரீரத்தின் அவயங்களாகவும் அவருடைய மாம்சத்திற்கும் எலும்புகளுக்கும் உரியவர்களாக இருக்கிறோம். எப்படி ஒரு கணவன் தன் மனைவியை போஷித்து காப்பாற்றுகிறானோ அதே போல கிறிஸ்துவன் தன் சபையை போஷித்து காப்பாற்றி வாழ்க்கையில் ஒரு தீமை இல்லாமல் பாதுகாத்து நடத்துகிறார். வாசிக்கிறேன். இது நிமித்தம் புருஷன் தன் தகப்பனையும் தாயும் விட்டு தன் மனைவியுடன் இசைந்து இருவரும் ஒரே மாம்சமாயிருப்பார்கள். இந்த ரகசியம் பெரியது. நான் கிறிஸ்துவை பற்றியும் சபையை பற்றி சொல்லுகிறேன். எப்படியும் உங்களிலும் அவனவன் தன்னிடத்தில் அன்பு கூறுவது போல தன் மனைவியிடத்திலும் அன்பு கூற கடவன். மனைவியும் புருஷனிடத்தில் பயபக்தியாக இருக்க கடவுள். திருமண உடன்படிக்கையில் ஒரு கணவனுடைய ரோல் என்னன்னு சொல்கிறாரு, மனைவியோட ரோல் என்னன்னு சொல்லுகிறாரு. அப்படி சொல்லிட்டு இந்த ரகசியம் பெருசு. நான் கணவன் மனைவியை ஒரு அடையாளமாக பேசினாலும் நான் கணவன் மனைவியை பற்றி பேசலை, கிறிஸ்துவை பற்றியும் சபையை பற்றி பேசுகிறார். கிறிஸ்துவுக்கும் சபைக்குள்ள இருக்க உறவை பற்றி தான் பேசுகிறேன். கணவன் மனைவி உறவை இங்கே வந்து ஒரு எடுத்துக்காட்டாக நம்ம கண்களில் காணக்கூடிய ஒரு உறவை மையமாக வச்சு காணக்கூடாத உறவை இங்கே விலைக்கு பேசுகிறார். தேவனுக்கும் நமக்குள்ள உறவையே திருமண உடன்படிக்கையோடு தான் வேதம் எப்பொழுதுமே பேசுகிறது. தன் ஜனங்களோடு தேவனுக்குள்ள உறவை எப்பொழுதுமே ஒரு திருமண உடன்படிக்கையாக தான் வேதம் பேசுகிறது. சீனாய் மலையில் இஸ்ரவேல் மக்களுக்கும் கர்த்தருக்கும் இடையே ஒரு உடன்படிக்கை ஏற்பட்டதாக பார்த்தார்கள். அந்த உடன்படிக்கையில் அவர் கணவனாக இருக்கிறார், இஸ்ரவேல் மக்கள் மனைவியாக இருக்கிறார்கள். இந்த கணவனோடு அவர்கள் எந்த அளவுக்கு இணைந்து நெருங்கி இருக்கிறார்களோ அந்த அளவுக்கு ராஜ்யத்துடைய பிள்ளைகளை இந்த உலகம் காணக்கூடியதில் அவர்கள் வாழ முடியும். இந்த உலகத்தில் கர்த்தரை நம்பி தேவனோடு இருக்க நெருக்கமான உறவில் வாழக்கூடிய மக்கள் எப்படி இருப்பார்கள் என்பதற்கு இஸ்ரவேல் மக்களை கர்த்தர் ஒரு அடையாளமாக வச்சார். எரேமியா 3ஆம் அதிகாரத்தில் கர்த்தர் சொல்கிறாரு, நான் இஸ்ரவேல் மக்களை டைவர்ஸ் பண்ணிட்டேன், அவளுக்கு தள்ளுதல் சீட்டை கொடுத்து டைவர்ஸ் பண்ணிட்டேன். அவள் உபச்சாரம் பண்ணிட்டா, அவர் உபச்சாரம் பண்ணலாம் நான் டைவர்ஸ் பண்ணிட்டேன். அவளை டைவர்ஸ் பண்ணால் கூட அவள் தங்கச்சி யூதா திருந்த மாட்டேங்கிறாரு. அப்படி இருக்குங்க. வேணா வாசிங்க. எரேமியா 3:8 வாசிக்கிறேன். சீர்கெட்ட இஸ்ரவேல் என்பவள் விபச்சாரம் பண்ணின முகாந்தரங்கள் எல்லாவற்றின் நிமித்தம் நான் அவளை
அனுப்பிவிட்டு அவளுடைய தள்ளுதல் சீட்டை அவளுக்கு கொடுத்த போதும் அவளுடைய சகோதரியாய யூதா என்கிற துரோகி பயப்படாமல் இவளும் போய் வேசித்தனம் பண்ணினால் இதை நான் கண்டேன். இஸ்ரவேல் மக்கள் ஒரு ஆவிக்குரிய விபச்சாரம் பண்ணார்கள். அந்த ஆவிக்குரிய விபச்சாரத்தின் அடிப்படையில் அவர்களை கர்த்தர் அந்நிய தேசத்துக்கு அனுப்பினார். அவர்களை கைவிட்டார். விக்கிரகங்களை ஆராதனை செய்தார்கள். தேவனோடு இருக்கிற அந்த உடன்படிக்கையை அவர்கள் முறித்தார்கள். அவர்கள் கைவிடப்பட்ட போது கூட யூத மக்கள் அதை மேன்மையாக நினைக்கல. அவர்களும் தொடர்ந்து அந்த வாழ்க்கையை வாழ்ந்துகிட்டே இருக்கிறாங்க. புதிய ஏற்பாட்டில் கர்த்தர் சொன்னார், வேசித்தனத்துக்கு விலகி ஓடுங்கள்னார். ஏன்னா இது ஒரு உடன்படிக்கை. இந்த உடன்படிக்கையில் அந்த கணவன் மனைவி உறவில் தான் நான் முடிஞ்சால் பேசுவேன். செக்ஸை பற்றி கொஞ்சம் பேசுவேன். செக்ஸ் கொஞ்சம் எப்போ பேசணும்னு சொல்ல முடியாது, எப்போ பேசுவேன். அதாவது இன்றைக்கி செக்ஸ் நல்லது. ஒரு ஓடைக்குள்ளே தண்ணி போது வச்சுங்களேன், நல்லது. ஓடையை விட்டு தண்ணி வெளியே போச்சுன்னா கெட்டது. சொன்னது பார்த்தீங்களா? இப்போ வயநாடில் தண்ணி போச்சு, ஒரு ஓடைக்குள்ளேயே தண்ணி போச்சு, பார்க்க அழகாக இருந்துச்சு. அந்த தண்ணி கட்டுக்கடங்காமல் வெளியே போகும்போது ஆபத்தாக மாறிச்சு. திருமண வாழ்க்கையும் தேவன் அப்படித்தான் செக்ஸை வச்சிருக்கிறார். அது ஒரு எல்லைக்குட்பட்டு போகும் பொழுது ஆசீர்வாதம், எல்லைக்கு உட்பட்டு வெளியே போகும்போது அது தீமையாக சேதமாக மாறுகிறது. அப்படி தான் கர்த்தர் வச்சிருக்கிறாரு. இன்னைக்கு அநேக மக்கள் தேவனோடு இருக்க உறவில் அந்த கமிட்மெண்ட்டுக்கு வரல. கிறிஸ்தவ மக்களே, உடன்படிக்கைக்கு உட்பட்ட கிறிஸ்தவ மக்களே கமிட்மெண்ட்டுக்கு வரல. தேவனோடு டேட்டிங்கில் இருக்காங்க. அவங்க தேவனோடு அந்த கவனன்ட்டுக்குள்ளே வரல. அவர்தான் தனக்கு எல்லாவற்றுக்கும் எல்லாம் என்று அறிந்து அவரோடு நெருக்கமான உறவுக்குள்ளே கிறிஸ்தவம் இன்னைக்கு வரல. கிறிஸ்தவ வாழ்க்கையோட நிலை அப்படித்தான் இருக்கிறது. வேதத்தில் பழைய ஏற்பாடு காலத்தில் ஊழியக்காரனாக இருக்கிறது ரொம்ப கஷ்டங்க. இன்றைக்கி கொஞ்சம் கஷ்டம், அன்னைக்கு இருக்கிறது ரொம்ப கஷ்டம். ஒருத்தனை கொஞ்ச நாள் ஒரு கழிச்சே படுக்க சொன்னார் தெரியுமா? இப்படியே படுத்துக்கன்னாரு. ஓசியாவை பார்த்து கத்த சொன்னார், போய் கோமர்னு ஒரு விபச்சாரியை போய் கல்யாணம் பண்ணுங்கிறார். விபச்சாரியை கல்யாணம் பண்ணி கூட்டு வரான். அந்த விபச்சாரியோட பிள்ளை பிறந்தவொன்னே அவள் திரும்பி ஓடி போயிட்டா. ஓடி போயிட்டு அவள் இன்னொருத்த விற்றுட்டான். விற்றுக்கிட்டு இருக்கிற நேரத்தில் மனைவி வாங்க போகிறான். எங்கடா போகிறேன், என் பொண்டாட்டி விபச்சாரம் பண்ணி ரோட்டில் நிற்கிறா, அவள் வாங்க போகிறேன்னா. ஏன்னா தனக்கும் இஸ்ரவேல் மக்களுக்குள்ள தொடர்பை இந்த உறவின் மூலமாக காமிச்சார். அவர்கள் என்னை விட்டு, அதான் எரேமியா 3 சொல்லுங்க, எவனாச்சும் தன் மனைவி விபச்சாரம் பண்ணி தன்னை விட்டு போனதுக்கு அப்புறம் அவளை சேர்த்துக்கொள்வானா? ஆனால் நான் சேர்த்துக்கொள்ள விரும்புகிறேனர். எரேமியா 3:1 அப்படி ஸ்டார்ட் பண்றாரு. நான் உன்னை டைவர்ஸ் பண்ணவே விரும்பல, உன்னை சேர்த்துக்கொள்ள விரும்புகிறேங்கிறாரு. கிறிஸ்தவ வாழ்க்கையோட உறவே மேன்மையாதாங்க. அதான் கர்த்தர் தகப்பனையும் தாயையும் விட்டு பிரிந்து மனைவியோட இசைந்திருக்கிற அந்த இசைவில் தான் கிறிஸ்தவ வாழ்க்கையோட மேன்மை, உயர்வு எல்லாமே இருக்கிறது. கிறிஸ்தவ வாழ்க்கையோட வல்லமை என்ன? கிறிஸ்தவ வாழ்க்கை எப்படிப்பட்டது? திருமணத்தை நீங்கள் சரியாக அறிந்து கொண்டீங்கன்னா கிறிஸ்தவ வாழ்க்கையோட வல்லமை அறிந்து கொள்ளலாம். திருமணம் எப்படிப்பட்டது, திருமண வாழ்க்கையோட மேன்மை என்ன? இன்னைக்கு மக்கள் கிறிஸ்தவ வாழ்க்கை என்ன நினைக்கிறாங்கன்னா, பாவம் மன்னிக்கப்படணும், பரலோகம் போகணும். அதெல்லாம் சின்ன பார்ட்டுங்க. பாவம் மன்னிக்கப்படுகிறதும் பரலோகம் போகிறதும் சின்ன பார்ட்டு. ஒரு பெரிய திட்டத்தில் ஒரு சின்ன பார்ட்டு தான் பரலோகம் போகிறது. பரலோகம் உங்களோட டெஸ்டினியா? பரலோகம் தான் நீ கடைசியில் சென்றடைய வேண்டிய இலக்கா? இல்லை, கொஞ்ச நாள் திரும்பி வந்துடுவார், உங்களை அனுப்பிடுவார். திரும்பி புதிய வானம் வந்து திரும்பிக்கு அனுப்பிடுவார். பரலோகங்கிற ஒரு சின்ன பகுதி. ஆனால் கிறிஸ்தவம் அதைத்தான் பெருசுப்படுத்திருச்சு. கிறிஸ்தவ வாழ்க்கை பெருசுங்க. கிறிஸ்தவ வாழ்க்கையில் தேவனோட இருக்கிற அந்த உறவை நாம் மேன்மையாக நினைக்கிறோம். அவரோட நெருக்கமாக பழகிறோம். அந்த நெருக்கமான உறவில், அந்த நெருக்கமான ஐக்கியத்தில் அவர் மணவாளனாக இருக்கிறார், நான் மணவாட்டியாக இருக்கிறேன். மணவாளனிடத்தில் தான் விதை இருக்கிறது. மணவாட்டிகிட்ட அந்த விதையை பெற்றுக்கொள்ளக்கூடிய ரிசீவிங் இருக்கிறது. மணவாளன் விதையை கொடுக்கிறார், மணவாட்டி அந்த விதைக்கு தன்னை இணங்கும் பொழுது அங்கே கருத்தரிப்பு ஏற்பட்டு பிள்ளைகள் பிறக்குது. அந்த பிள்ளைகளை உலகம் காண்குது. அது சந்தோஷத்தை காமிக்குது, சமாதானத்தை காண்கிறது, வெற்றியை காண்கிறது, நிறைவை காண்கிறது.
நான் சொன்னது புரியுதுங்களா? அதுதான் வேதம் நமக்கு புரியும்படியாக கிருபை விசுவாசம் பேசுது. கிருபை என்ன? மணவாளன் தன் மணவாட்டின் மேலே வைத்திருக்கிற அளவு கடந்த அன்பை காமிக்கிறது. நான் உன்னை எவ்வளவு நேசிக்கிறேன், எவ்வளவு நிபந்தனை இல்லாமல் நேசிக்கிறேன்னு சொல்கிறது தான் கிருபை. நான் சொன்னது புரியுதுங்களாங்க? நீ எந்த நிலையில் இருந்தாலும் உன்னை நேசிக்கிறேன், நீ எப்படி இருந்தாலும் உன்னை நேசிக்கிறேன். அந்த கிருபைக்கு ஒரு மணவாட்டி இணங்குகிறதை வேதம் விசுவாசம் சொல்லுது. அந்த கிருபையும் விசுவாசம் இணையும் பொழுது அங்கே ஒரு ஆவிக்குரிய கருத்தரிப்பு ஏற்படுகிறது. நான் சொல்றது புரியுதா உங்களுக்கு? முழு கிறிஸ்தவம் தாங்க பேசுது. என்னைக்கு நம்ம இயேசுவை என் ஆண்டவராக ஏற்றுக்கொண்டோம், என் வாழ்க்கையை அவர் கையில் ஒப்பு கொடுத்தனோ, அன்றையிலிருந்து அவர் எனக்கு மணவாளனாக இருக்கிறார். என் வாழ்க்கையில் சில தவறுகள் நான் செஞ்சுருந்தா கூட உடனே டைவர்ஸ் பண்ணுறது கிடையாது, போ அப்படி சொல்கிறதே கிடையாது. நம்ம எங்கே இருந்தாலும் எந்த நிலையில் இருந்தாலும் கர்த்தர் நம்மை பின்தொடர்ந்தே வராருங்க. கண்டினியூஸாக பெர்சியூவ் பண்ணுறாருங்க, நம்ம பின்தொடர்ந்தே வராரு. இப்போ ஒரு உதாரணத்துக்காக சொல்கிறேன். ஆண் தான் பெண்ணை பின்தொடரணும், பெண் ஆணை பின்தொடர்ந்து போகக்கூடாது. அப்படி போனால் ரொம்ப ரிஸ்க்கு. நான் சொன்னது புரியுதுங்களா? நீங்கள் உங்களுக்கு புரியும். ஒரு பிள்ளை போச்சுன்னா அந்த பிள்ளைக்கு பின்னாடி பாடி கார்டாக சிலர் எப்படி போவாங்க, போயிட்டு வந்து விட்டுட்டு திரும்பி வந்துடுவாங்க. ஒரு வகையில் நல்லது தான், எந்த சேதமும் ஏற்படாமல் பார்த்து வந்துடுவாங்க. ஆண்டவர் நம்மை பெர்சியூவ் பண்ணுறார், பின்தொடர்கிறார். அந்த அன்புக்கு நாம் எப்போ ஈல்டு பண்ணுகிறோமோ அதுதான் வேத விசுவாசம் சொல்லுது. அவர் தான் நமக்குள்ள ஆரம்பிக்கிறவருங்க. எப்படி ரட்சிக்கப்பட்டோம்? அவருடைய அன்புக்கு நான் அப்படி இணங்கினேன். அவர் தான் என்னை ஃபாலோ பண்ணார். நீங்களாம் ஃபாலோ பண்ணீங்க அவரை? அவர் தான் உங்களை ஃபாலோ பண்ணால், அவங்க ஃபாலோ பண்ணும்பொழுது ஈடு பண்ண உடனே அவருடைய ஜீவன் உள்ள வந்துச்சு. கிறிஸ்தவன் இன்னைக்கு அப்படி உள்டாவை மாற்றிருச்சு. கிறிஸ்தவன் எப்படி சொல்லுதுன்னா, அவர் மணவாட்டியாக மாறிட்டார், நான் மணவாளனாக மாறிட்டேன். நான் தான் அவரை பின்தொடர்றேன், நான் அவர் கொடுக்குறேன், அவர் பெற்றுக்கொள்கிறார். நான் என்னை மாற்றி, என்னுடைய கிரியின் மூலமாக என்னை மாற்றி அவருக்கு நான் ஈல்டு பண்ணுகிறேன், அவர் என்னை ரிசீவ் பண்ணுகிறார். அது இல்லை, அது உல்டா. அவர் என்னை மாற்றுகிறார், அவர் என்னை நேசிக்கிறார், அவர் எனக்கு வேண்டிய அத்தனையும் அவர் கொடுக்கிறார், நான் பெற்றுக்கொள்கிறேன். இதுதான் கிறிஸ்தவம். நான் சொன்னது புரியுதுங்களா? கிறிஸ்தவத்தை நீங்க எப்படி புரிஞ்சுக்கணும், கிறிஸ்தவத்துடைய வல்லமை எப்படி புரிஞ்சுக்கணும்னா கணவன் மனைவி உறவுல தான் இருக்கு. தேவனோட நெருக்கமான உறவுக்கு போங்க. வார்த்தையாகிய விதை உங்கள் இருதயமாகிய நிலத்துக்குள்ள விழும்போது ஆவியானவர் அது நீர் ஊத்துறாரு. அப்பொழுதுதான் பிள்ளைகள் பிறக்குது. பிள்ளைகள் சொல்லும் பொழுது ஆவிக்குரிய பிள்ளைகள், சுகம், வெற்றி, நல்வாழ்வு, நிறைவு, வெற்றிகரமான திருமண வாழ்க்கை எல்லாம் அப்படித்தான் உண்டாகுது. அது அந்த இன்டிமேஷன் தாங்க, நெருக்கத்தை தான். இருவராயிராமல் அந்த நெருக்கத்தில் தான் அற்புதம் நடக்குது. கிறிஸ்தவ வாழ்க்கைங்கிறது ரொம்ப ஈஸி. கடினமான பார்ட்டை அவர் எடுத்தார், எளிய பார்ட்டை என்கிட்ட கொடுத்தார். கடினமான பார்ட்டு அவர் எடுத்து கிருபையாக என்னை ஃபாலோ பண்ணுறார், என்னை பின்தொடர்கிறார். அந்த உன்னத பாட்டு இருக்கு பார்த்தீங்களா? யூத மக்கள்லாம் கல்யாணத்துக்கு முன்னாடி உன்னத பாட்டை படிக்க சொல்லுவாங்களாம். கொஞ்சம் படுறா, படிச்சுட்டு கல்யாணம் பண்ணுறாண்டு. நம்ம மட்டும் படித்தோம்னா என்னது இப்படி இருக்குமாங்க? பைபிள் இருக்கு. எப்படி மனைவியை நேசிக்கணும், மனைவி எப்படி பேஷனட்டாக ஃபாலோ பண்ணணும் இருக்கு. அவர் தாங்க எல்லாவற்றையும் ஆரம்பித்து வைக்கிறவர். நம்மை மன்னித்தார், நம்மை நீதிமானாக்கி இருக்கிறார், நம்மை அளவு கடந்த விதத்தில் நம்மை நேசிக்கிறார். நேசிக்கிறது மட்டுமல்ல, தொடர்ந்து நேசிக்கிறார். அந்த அன்புக்கு நாம் எப்போ ஈல்டு பண்ணுகிறோமோ அப்பொழுது அற்புதங்கள் நடக்குது, அதிசயங்கள் நடக்குது, மாற்றங்கள் நடக்குது. அங்கே தான் நிறைவு நடக்குது. ஒரு மணவாளன் தன் மணவாட்டியாகிய மனைவியோடு எந்த அளவுக்கு நெருக்கமாக அந்நியோன்யா இருக்கிறாங்களோ அந்த குடும்பம் நல்லா இருக்கும். மணவாளனை பற்றி கர்த்தர் என்னென்ன சொன்னாரோ அத்தனையும் தன்னுடைய மணவாட்டியாகிய சபைக்கு அவர் செய்கிறார். அதாவது கலக்கம் இல்லாமல் பின்தொடர்கிறார். அவரை நேசிக்கிறார், அன்பு செலுத்துகிறார், வழி நடத்துகிறான்னு அறியும் பொழுது அங்கே காயங்கள் இருக்காது, அங்கே தோல்விகள் இருக்காது. திரும்பி வாசிப்போம். எபேசியர் 5:31. இது நிமித்தம் தன் புருஷன் தன் தகப்பனையும் தாயையும் விட்டு
தன் மனைவியுடன் இசைந்து இருவரும் ஒரே மாம்சமாக இருப்பார்கள். இந்த ரகசியம் பெரியது. நான் கிறிஸ்துவை பற்றியும் சபையை பற்றியும் சொல்லுகிறேன். ஒரு காரியம் பேசுகிறாரு, தகப்பனையும் தாயையும் விட்டு மனைவியோடு இசைந்து. தகப்பனையும் தாயையும் விட்டு மனைவியோடு இசைந்து. இதை தான் ஆதியாம் 2 பேசுகிறார். ஆதியாம் 2 மனிதனை படைத்த உடனே அப்போ தாயின் தகப்பனுமே கிடையாது அவங்களுக்கு. அப்போவே சொல்கிறாரு தகப்பனையும் தாயையும் விட்டு பிரிந்து சொல்கிறாரு. அதே வார்த்தை மத்தேயு 19 இயேசு சொல்கிறாரு. அதே வார்த்தையை எபேசியர் 5 அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்கிறார். இந்த போதனை ஆரம்பிக்கும் போது ஒரு வசனத்தில் ஆரம்பித்தேன். மத்தேயு 19 டைவர்ஸ் பண்ணலாமான்னு கேட்குறாங்க. வாசிக்கலேன். மத்தேயு 19 3 வசனம். அல்லாமலும் பரிசேயர் அவரை சோதிக்க வேண்டும் என்று அவரிடத்தில் வந்து, புருஷனானவன் தன் மனைவி எந்த முகாந்திரத்தினாலாகிலும் தள்ளிவிடுவது நியாயமா என்று கேட்டாங்க. அவர்களுக்கு ஒரு பிரதியுத்தரமாக, ஆதியிலே மனுஷரை உண்டாக்கினவர்கள் ஆணும் பெண்ணுமாக உண்டாக்கினார் என்பதையும், இது நிமித்தம் புருஷனானவன் தன் தகப்பனையும் தாயையும் விட்டு தன் மனைவியோடு இசைந்திருப்பான், அவர்கள் இருவரும் ஒரே மாம்சமாக இருப்பார்கள் என்று அவர் சொன்னதை நீங்கள் வாசிக்கவில்லையா? இப்படி இருக்கிறபடியால் அவர்கள் இருவராயிராமல் ஒரே மாம்சமாக இருக்கிறார்கள். ஆகையால் தேவன் நினைத்ததை மனுஷன் பிரிக்காதிருக்க கடவன். டைவர்ஸ் பற்றி பேசுகிறாரு. இன்னைக்கும் தேவன்கிட்ட போய் 2024 டைவர்ஸ் பண்ணலாமான்னு கேட்டோம்னா, தேவன் இணைத்ததை எந்த காரணத்தை கொண்டும் மனுஷன் பிரிக்கக்கூடாதுன்னு சொல்றாரு. தேவனுடைய அல்டிமேட் நோக்கங்க. அன்னைக்கு சில மக்கள் ஏதோ ஒரு தவறான உறவில் மனைவி மேலே இருக்க பாசம் ஆசை இல்லாதனால வேறு ஏதோ ஒரு இடத்துல இணைப்பு ஏற்பட்டு தவறான விதத்தில் போகிறாங்க. அப்படி போகிறது நல்லதுன்னு கேட்டோம்னா நிச்சயம் நல்லது கிடையாது. ஒருவேளை டைவர்ஸ் ஆயிடுச்சு, ஏதோ ஒரு காரணத்தில் டைவர்ஸ் ஆயிடுச்சு, ஏதோ முன்னாடி ஆயிடுச்சுன்னா இப்போ நல்ல வாழ்க்கை இருக்கான்னு கேட்டால் நல்ல வாழ்க்கை இருக்குது. இந்த ஒரு நல்ல வாழ்க்கையை கர்த்தர் ஏற்படுத்தி கொடுப்பார். நல்ல ஒரு நிறைவான வாழ்க்கையை ஏற்படுத்தி கொடுப்பார். ஆனால் திருமண வாழ்க்கை எப்படி இருக்கணும் பார்க்குறோம்னா கிறிஸ்துவுக்கும் சபைக்குள்ள ஒரு தொடர்பு தான். ஒரு காரியம் சொல்கிறாரு, விட்டு இசைந்திருப்பான். இது நிமித்தம் புருஷனான தகப்பனையும் தாயும் விட்டு மனைவியோடு இசைந்திருப்பான். ஆங்கில பைபிள் படிச்சப்போ நல்லா இருக்கும். லீவ் பண்ணுவான், க்ளீவ் பண்ணுவான் இருக்கும். லீவ் பண்ணுவான்னா தகப்பனையும் தாயும் விட்டு மனைவியோடு இசைந்திருப்பான். ஒரு நல்ல திருமண வாழ்க்கை வாழ வேண்டுமென்றால், முதல்ல சொல்லிட்டு திருமண கிறிஸ்துவுக்கு நமக்குள்ள உறவை சொல்கிறேன். நல்ல ஒரு திருமண வாழ்க்கை வாழ வேண்டுமென்றால் அவள் திருமணம் ஆனதுக்கப்புறம் 2 குடும்பத்தோட இன்ஃப்ளூயன்ஸ் இருக்கும். இந்த குடும்பத்துக்குள்ளே இருக்கவே கூடாது. அவங்கள தனியாக விடணும். நீங்கள் தனியாக விட்டு அது ஒரு செப்பரேட் ஃபேமிலி. சில சொல்கிறாங்களே எங்கள் குடும்பத்தில் நீ ஒரு ஆள், அவங்க தனி ஃபேமிலி. நீங்கள் கூட்டு குடும்பமாக இருந்தால் கூட ஒரே குடும்பத்துக்குள்ளே நீங்கள் வாழ்ந்தாலும் சரி, அவர்கள் இருவரும் உங்கள் குடும்பத்துடைய ஒரு ஒரு பார்ட் கிடையாது. அவங்க தனி பார்ட். அவங்க எந்த காரணத்தை கொண்டும் அவர்களுடைய அனுமதி இல்லாமல், அவர்கள் உங்களிடத்துல கருத்து கேட்காமல் உங்களுடைய மூக்க நுழைக்கவே கூடாது. நிறைய குடும்பத்தில் ஏன் பிரச்சனை வருதுன்றால், அவர்கள் கேட்காமலே நீ இப்படி குடும்பத்தை நடத்து அப்படி குடும்பத்தை நடத்துண்டு ஏதோ ஒரு குடும்பத்திலேருந்து ப்ரெஷர் வரும், இல்லாட்டா 2 குடும்பத்தில் 2 பேருக்கும் ப்ரெஷர் வரும்போது தான் பிரச்சனை வருது. அது ஒரு தனி ஃபேமிலி. ஒரு கணவன் சரியாக சம்பாதிக்கலை, அப்பா அம்மாவை நம்பி இருந்தாங்கன்னா அங்கே கட்டாயம் அவருடைய இன்ஃப்ளூயன்ஸ் இருக்கும். கட்டாயம் இருக்கும். ஏன்னா நீங்கள் அவளை நம்புறீங்கன்னாவே உங்களுக்கு அட்வைஸ் வந்துடும். நான் சொன்னது புரியுதுங்களா? எந்த காரணத்தை கொண்டும் அவர்கள் தனி ஃபேமிலி. அவங்க உடன் பிறந்த சகோதரிகளும் சரிதான். கல்யாணத்துக்கு முன்னாடி இப்படி இருந்த, இப்போ மாறிட்ட, அப்படித்தான் மாறி இருக்கணும். நீங்கள் நம்முடைய மணவாட்டிக்காக ஒரு ஸ்பெஷல் இடத்த ஆயத்தம் பண்ணார் தெரியுமா? பரலோகத்தில் பிதாவின் வலது பார்சம் இடம் இருந்துச்சு. யாருக்கு? தனக்காக ஏற்படுத்தினாரா? தன் மணவாட்டிக்காக ஸ்பெஷல் இடத்த உருவாக்குனாரு. கணவன் மனைவி கல்யாணம் பண்ணதுக்கப்புறம்
அந்த குடும்பத்தில் மனைவிக்கு ஒரு ஸ்பெஷல் இடத்தை உருவாக்கி இருக்கணும். அவன் அப்படி உருவாக்கலைன்னா நீங்கள் நல்ல திருமண வாழ்க்கை வாழணும்னு அர்த்தம். அதே மாதிரி பிள்ளைகள் பிறந்ததுக்கு அப்புறமும் நல்லா கவனிங்க. அப்பா அம்மாவை கனப்படுத்தணும், அப்பா அம்மாவை நேசிக்கணும், அப்பா அம்மா கொடுக்க வேண்டிய அத்தனை மரியாதைகளும் கொடுக்கணும். அதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. அவளுக்கு ஹானர் பண்ணணும், மரியாதை கொடுக்கணும். ஆனால் உங்கள் குடும்பங்கிறது அது தனி குடும்பம். அந்த குடும்பத்தோட அவங்க தாய் தகப்பனுடைய குடும்பமோ அவங்க மாமியார் குடும்பமோ எந்த காரணத்தை கொண்டு மிங்கிள் ஆகக்கூடாது. மிங்கிள் ஆனால் என்னாகும்? உடஞ்சிரும். அதே மாதிரி பிள்ளைகள் பிறந்ததுக்கப்புறம் பிள்ளைகள் நீங்கள் தாங்க வளர்க்கணும், தாத்தா பாட்டி வளர்க்கக்கூடாதுங்க. அதனால் நான் ஏற்றுக்க மாட்டேன். நீங்கள் பெற்ற பிள்ளைய நீங்கள் தான் வளர்க்கணும். இப்போ தாத்தா பாட்டி வீட்டில் ஒரு நாள் 2 நாள் இருக்கலாம், அவ்வளோதான். உங்களுடைய கண்ட்ரோலில் தான் பிள்ளைகள் இருக்கணும். கர்த்தர் கணக்குக்கு நாளைக்கு பிள்ளையோட சின்ன பிரச்சனைனா தாத்தா பாட்டிகிட்ட கேட்கவே மாட்டார், அப்பாட்ட தான் கேட்பார். என்ன நீங்கள் தனி ஃபேமிலி, அப்பா அம்மா சரி, மாமனார் மாமியார் சரி, அவங்க உங்கள்கிட்ட கேட்டால் தான் கவுன்சிலிங் கொடுக்கணும். நீங்கள் கேட்காம எந்த கவுன்சிலிங் கொடுக்கக்கூடாது. நான் சொன்னது புரியுதுங்களா? எங்கள் வீட்டில் என்ன நடக்குதுன்னு யாருக்குமே தெரியாது. இப்போ எங்கள் வீட்டில் அப்பா அம்மா எனக்கு இல்லை, இருந்தப்பவே தெரியாது. ஏன்னா நாங்கள் தனி ஃபேமிலி. அம்மா வரலாமா இருக்கலாம், அப்பா இருக்கலாமா இருக்கலாம், சாப்பிடலாம், இருக்கலாம், போகலாம், வரலாம். ஆனால் விட்டு இசைந்துடணும். நான் சொன்னது புரியுதுங்களா? கூட்டு குடும்பத்தை உடைக்கலை, ஆனால் உங்கள் குடும்பத்தை நீங்கள் உடைச்சிடக்கூடாது. நான் சொன்னது புரியுதுங்களாங்க? கல்யாணம் ஆயிடுச்சுன்னா ஓயாமல் ஃபோன் பண்ணி அம்மாட்ட ஆலோசனை கேட்கக்கூடாது. அம்மா என்ன ஃபோனை வெயிடின்றோம், ஃபோனை வை, பைபிளை வாசி, உன் கணவன்கிட்ட கேளு. இப்படி பண்ணி பாருங்க, அந்த குடும்பம் எப்படி இருக்குன்னு. கணவன் வைராக்கிய வாஞ்சியாக இருக்கணுங்க. பேசுவேன் இன்னைக்கு கொஞ்சம் பொறுங்க. ஒவ்வொரு கணவனும் வைராக்கிய வாஞ்சியாக இருக்கிறார். நம்முடைய மணவாளன் அப்படித்தான் இருக்கிறார். நம்முடைய அத்தனை தேவைகளையும் பூர்த்தி பண்ணக்கூடிய ஆளாக அவர் ஒருத்தர் மட்டும்தான் இருக்கணும். அதே போல் மனைவியுடைய அத்தனை தேவையை பூர்த்தி பண்ணக்கூடியது கணவன் மட்டும்தான் இருக்கணும். வாசிப்போம் லூக்கா 5. ஆக்சுவலாக இது கான்டெக்ஸ்ட் இப்போ நியாயப்பிரமாணத்தையும், அதாவது கிருபையின் உடன்படிக்கையும் நியாயப்பிரமாணத்தின் உடன்படிக்கையும் பற்றி தான் பேசுகிறாரு. ஆனால் ஒரு மேரேஜுக்கு அதை உள்ளே கொண்டு வரேன். ஏன்னா அதுக்கு மேலே மணவாளனை பற்றி கொஞ்சம் பேசுகிறாரு. மணவாளன் பற்றி பேசிட்டு தான் அவர்களுக்கு ஒரு ஓமையை சொன்னார்ன்னு இருக்கு. லூக்கா 5:36 அவர்களுக்கு ஒரு ஓமை சொன்னார். ஒருவனும் புதிய வஸ்திரத்தை பழைய வஸ்திரத்தின் மேல் போட்டு இணைக்க மாட்டான். இணைத்தால் புதியது பழையதை கிழிக்கும். புதிய வஸ்திரத்துண்டு பழைய வஸ்திரத்துக்கு ஒவ்வாது. ஒருவனும் புது திராட்சரசத்தை பழந்துருத்திகள் வார்த்து வைக்க மாட்டான். வார்த்து வைத்தால் புது ரசம் துருத்தியை கிழித்து போடும். ரசமும் சிந்தி போகும், துருத்திகளும் கெட்டு போகும். உங்கள் குடும்பத்தை மாமனார் மாமியார் குடும்பத்தோடு இணைக்கக்கூடாது, அது பழைய குடும்பம். உங்கள் குடும்பம் புது குடும்பம். இந்த புது குடும்பம் பழைய குடும்பத்தோட மிங்கிள் ஆகக்கூடாதுன்னா பேசக்கூடாது, அப்படி சொல்லலை. அவர்களுடைய தாக்கம் உங்களுக்குள்ள இருக்கக்கூடாது. நிறைய குடும்பம் இன்னைக்கு கெட்டு போனது காரணமே என்னங்க? 2 குடும்பத்தோட ஏதோ ஒரு தாக்கம். நீங்கள் தனி ஃபேமிலி, கணவன் மனைவி பிள்ளைகள் தனி ஃபேமிலி. பிசாசுடைய பெரிய நோக்கம் நாங்கள் நமக்குள்ள ஒரு டிவிஷன் ஏற்படுத்திடுறோம். யாராவது உள்ள டிவைட் பண்ணுவாங்க. யாராவது உள்ள ஒரு சின்ன கருத்தை போட்டு நம்மளை அப்படியே டிவைட் பண்ணுவாங்க. அந்த டிவிஷன் கொஞ்சம் ஆளாகணும். ஒரே வீட்டில் இருப்போம், ஆனால் 2 பேருக்குள்ள தொடர்பு 10,000 கிலோமீட்டர் தொடர்பாக இருக்கும். நெருக்கமே இருக்காதுங்க. ஏன்னா அங்கே டிவிஷன் வந்துருச்சு, ஒரு பிரிவினை வந்துருச்சு. பிரிவினை இருக்கலாமா கேட்டோம்னா எந்த காரணத்தை கொண்டு இருக்கக்கூடாது. எப்படி சபைக்கும் கிறிஸ்துவுக்கிடையே எந்த பிரிவினை இருக்கக்கூடாதோ அதே போல் கணவனுக்கும் மனைவிக்கிடையே எந்த விதமான பிரிவினை இருக்கக்கூடாது.
இருக்கவே கூடாது. நல்லா இருந்தாங்க இப்படி ஆயிடுச்சு, நல்லா இருந்தது இப்படி ஆயிடுச்சுல, இப்படி இருந்து நல்லா மாறும். 1 Corinthians 7 எடுங்க. சில காரியம் ஆலோசனையாக சொல்கிறாரு, சில காரியம் கத்தட்டந்து வந்த கட்டளையாக சொல்கிறாரு. 10ஆம் வசனம் 7:10. விவாகம் பண்ணி கொண்டவர்களுக்கு நான் அல்ல, கத்தரே கட்டளையிடுகிறதாவது, மனைவியானவள் தன் புருஷனை விட்டு பிரிந்து போகக்கூடாது. பிரிந்து போனால் அவள் விவாகம் இல்லாதிருக்க கடவுள், அல்லது புருஷனுடைய ஒப்புரவாக கடவுள். புருஷனை தன் மனைவியை தள்ளிவிடக்கூடாது. ஏன் எதன் அடிப்படையில் பேசுகிறாருன்னா, அந்த தகப்பனையும் தாயை விட்டு பிரிந்து மனைவியோடு சேர்ந்திருப்போம். அதான் மூல வார்த்தை. எந்த காரணத்தை கொண்டும் ஒரு கணவன் மனைவி உறவுக்குள்ள டிவோர்ஸ், பிரிந்து வாழுங்கிற எண்ணமே இருக்கக்கூடாது. என்னாகும்? பிரிந்தா சமுதாயம் போயிடும், பிள்ளைகள் பிறக்கும், பிள்ளைகள் பாதுகாப்பற்ற சூழ்நிலையில் வளரும். உங்களுக்குள்ள என்ன பிரச்சனைகள் வந்தாலும், போராட்டம் வந்தாலும், பிள்ளைகளுக்கு ஒரு நிச்சயம் இருக்கணும். எங்கள் அம்மா வேலைக்கு போன அம்மா திரும்பி வருவாங்க, வெளியே போன அப்பா திரும்பி வருவார், என்னை பாதுகாப்பார், பராமரிப்பார், என்னை கேர் பண்ணுவாருங்கிற எண்ணம் பிள்ளைகளுக்கு எப்பொழுதுமே இருக்கணும். அந்த சூழ்நிலைக்குள்ள பிள்ளை வளரவில்லை என்றால் குடும்பம் அழிந்து போகிறதில்ல, சமுதாயமே அழிஞ்சிடும். அதனால தான் ஃபேமிலிங்கிறது தேவனுடைய பார்வையில் அவ்வளோ முக்கியமானது. எவ்வளோ பிரச்சனைகள் போராட்டங்கள் இருந்தாலும் ஒரு காரியம் மனதில் இருக்கும், எந்த காரணத்துக்கு பிரிஞ்சு போகக்கூடாதுன்னு நினைக்கணும். பிரிஞ்சு போகாத அளவுக்கு எப்படி ஃபைட் பண்ணி சேர்ந்து வரணுமோ அந்த காரியத்தை செய்யணும். மத்தேயு 12 எடுங்க. மத்தேயு 12:25. இயேசு அவர்கள் சிந்தனை அறிந்து அவர்களை நோக்கி, தனக்குத்தானே விரோதமாய் பிரிந்திருக்கிற எந்த ராஜ்யமும் பாழாய் போகும், தனக்குத்தானே விரோதமாய் பிரிந்திருக்கிற எந்த பட்டணமும் எந்த வீடும் நிலைநிற்க மாட்டாது. எந்த ராஜ்யம் தனக்குத்தானே பிரிந்திருக்கிறதோ, எந்த பட்டணம் தனக்குத்தானே பிரிந்திருக்கிறதோ, எந்த வீடு தனக்குத்தானே பிரிந்திருக்கிறதோ அது நிலை நிற்காது. கணவன் மனைவி உறவுல அங்கே பிசாசு சொல்கிற பெரிய காரியம் என்ன, எப்படியாவது பிரிச்சிருவான். சின்ன ஒரு அல்ப மேட்டராக இருக்கும், அதில் சண்டை வந்து அப்படியே பிரச்சனை நாளுக்கு நாள் பெருசாகி போயிடும். அதனால தான் வேதம் சொல்லுங்க, நீதிமொழிகளில் 17 எடுங்க. 17:14. சண்டையின் ஆரம்பம் மதகை திறந்து விடுகிறது போல் இருக்கும், ஆதலால் விவாதம் எலும்பு முன் அதை விட்டு விடு. அந்த மதகு, பெரிய மதகு டமால்னு உடையாது, ஒரு சின்ன கீரல் தான் விழுக்கும், லைட்டாக கசியும் போதே சரி பண்ணிடணும். சண்டை எழும்பும் போது, சின்ன ஒரு வாக்குவாதம் எழும்பும் போதே சரி பண்ணிட்டீங்கன்னா பெரிய பிரச்சனையை சால்வ் பண்ணிடலாம். ஏன்னா பிசாசு எப்படினாலும் நமக்குள்ள பிரிவினை ஏற்படுத்தணும், நமக்குள்ள இருக்க உறவை உடைக்கணும், சிதைக்கணும்னு நினைக்கிறான். அதை சிதைக்காமல் பத்திரமா பாதுகாத்து கொண்டோம் என்றால் கிறிஸ்துவுக்கும் சபைக்குள்ள இருக்க உறவை இந்த உலகத்துக்கு காமிக்கலாம். தேவனை அறியாத ஜனங்களுக்கு நம்முடைய மணவாளன் நம்மை எப்படி பார்க்குறார், பாதுகாக்கிறார், போஷிக்கிறான்னு காமிக்க முடியும். இந்த திருமண உடன்படிக்கை எப்படி புது உடன்படிக்கையில் காமிக்கிறேன். இன்றைக்கி நம்ம புது உடன்படிக்கையில் இருக்கிறோம். இந்த புது உடன்படிக்கையிலையும் கர்த்தர் நம்மை தொடர்ந்து ஃபாலோ பண்ணுறார், விட்டு விலகிறதே கிடையாதுங்க. தேவனை குறித்த ஒரு காரியம் என்னன்னா, தேவன் நம்ம நேசிக்கிறது மட்டுமல்ல, தேவனுக்கு நம்ம பிடிக்கும். திருமண வாழ்க்கையில் ரொம்ப முக்கியம் என்ன, லவ் பண்ணுறது முக்கியம் இல்லை, அவங்கள 2 பேருக்கு பிடிக்கணும். நாங்கள் 2 பேரும் லவ் பண்ணுறீங்க, 2 பேருக்கு உங்களுக்கு பிடிக்குமான்னு கேட்டால் 2 பேர் பிடிக்காது. கேட்டு பாருங்கள், உங்கள் மனைவி உங்களுக்கு பிடிக்குமான்னு கேட்டோம்னா பிடிக்காது சார், நான் லவ் பண்ணுறேன்ப்பா. நிறைய 2 பேருக்கும் முதல்ல பிடிக்கணுங்க. தேவனுடைய நிபந்தனையற்ற அன்பினால் ஆட்கொள்ளப்படுகிறோம் என்றால் லவ் பண்ணுறது மட்டுமல்ல, லைக் பண்ணணும். நான் தேவனை லவ் பண்ணுறேன், அதே நேரத்தில் தேவனை லைக் பண்ணுறேன். அது மட்டுமல்ல, ஐ வாண்ட் டு பி லைக் ஹிம், அவரை போலவும் இருக்க விரும்புகிறேன். நான் சொன்னது அவரை லைக் பண்ணுறது மட்டுமல்ல, அவரை போலவே இருக்க விரும்புகிறேன். அவர் மக்களை நேசிக்கிறது பிடிக்கும், மக்களை நடத்துகிறது பிடிக்கும், அவர் மக்களோடு எப்படி டீல் பண்ணுறது பிடிக்கும். திருமண உறவுக்கு மேன்மை என்ன, அந்த இன்டிமேட் க்ளோஸ் ரிலேஷன்ஷிப்பு, நேசிக்கிறது, அதே நேரத்தில் ஒருத்தர் பிடித்து நெருக்கமாக வாழ்கிறது. 2 Corinthians 11 வாங்க. 2 Corinthians 11:1 வசனம்.
என் புத்தி இனத்தை நீங்கள் சற்றே சகித்தால் நலமா இருக்கும். என்னை சகித்தும் இருக்கிறீர்களே. நான் உங்களை கற்புள்ள கன்னியாக கிறிஸ்து என்னும் ஒரு புருஷனுக்கு ஒப்பு கொடுக்க நியமித்தபடியால் உங்களுக்காக தேவ வைராக்கியமான வைராக்கியம் கொண்டு இருக்கிறேன். தேவ வைராக்கியமான வைராக்கியம். தேவனும் நம்ம மேல தேவ வைராக்கியமான வைராக்கியம் கொண்டவராக இருக்கார் தெரியுமா? தேவன் நம்ம மேல வைராக்கியமா இருக்காரா? ஒரு கணவன் தன் மனைவி மேல வைராக்கியமா இருக்கானா? தன் மனைவிக்கு வேண்டிய எல்லாத்தையும் நான் தான் செய்யணும்னு நினைக்கிறான். அப்படி செய்யணும். அவருடைய எல்லா தேவைகளையும் கணவன் மட்டும்தான் பூர்த்தி பண்ணணும். நான் சொன்னது புரியுதுங்களா? உங்கள் மனைவிக்கு எவனே ஒருத்தன் ட்ரெஸ் வாங்கி கொடுக்குறான், ஒன்றும் பரவாயில்லையா, பரவாயில்லடா, சந்தோஷமா இருப்பீங்களா என்ன? நம்ம தான் வாங்கி கொடுக்க முடியல, அவனாச்சும் வாங்கி கொடுக்குறான்னு விட்டுருவீங்களா என்ன? மனைவிக்கு பூ வாங்கி கொடுக்குறான், என்ன பண்ணுவீங்க? யார் அவ்வளோதான்? அங்கே தான் பிரச்சனை ஏற்படுது. ஏன்னா தன் மனைவிக்கு வேண்டிய அத்தனையும் நான் தான் பார்க்கணும். வைராக்கியம் இருக்கணுங்க. பாவம் பாவம்னு சொல்கிறோம் இல்லையா? பாவம் என்ன செய்யுது? நம்முடைய எண்ணத்தை தேவன் மேலே இருக்க அந்த எண்ணத்திலேருந்து அப்படி எடுக்குது. ஒரு பாவம் எண்ணம் ஏன் வருது? நம்முடைய எண்ணம் தேவன் மேலே அப்போ பதியது கிடையாது. தேவன் மேலுக்கு எண்ணத்தை எடுத்து இன்னொரு காரியத்தின் மேலே நம்ம நெருக்கமாக மாற ஆரம்பிக்கிறோம். அதுதான் வேதம் பாவம்னு சொல்லுது. அந்த செயலுக்கு மேலே ஒன்று இருக்குங்க. என்னுடைய எண்ணம் அவரோட கனெக்ட் ஆகலை, இன்னொரு காரியத்தோடு கனெக்ட் ஆகுது. கர்த்தர் நமக்கு எல்லாவற்றுக்கும் எல்லாமே இருக்க விரும்புகிறாருங்க. என்னோட சுகமாக இருக்க விரும்புகிறார், என்னோட ஜீவனாக இருக்க விரும்புகிறார், என்னோட ஆரோக்கியமாக இருக்கிற விரும்புகிறார். எனக்கு எல்லாவற்றுக்கும் எல்லாம் அவர் மட்டும்தான். அன்றைக்கி ஒன்று விருதுநகர் போயிட்டு லேட்டாக வந்தோம். வரும்போது 2 போலீஸ்காரங்க வந்தாங்க. அந்த முக்கில் அந்த காணொலி திரும்புகிற பார்த்தீங்களா? நானே மனைவி தான் வந்தோம். ஒரு டியூட்டி முடிச்சுட்டு வந்தாங்க, லேட்டு. அப்போ வரும்போது உங்களுக்கு காஸ்பல் சொல்லிட்டு 2 பேரையும் கிறிஸ்துவுக்குள்ள ஆண்டவர்னா என்னன்னு சொல்லிட்டு வந்தேன். திரும்பி ஒரு வாரம் கழிச்சு கரெக்டாக அழகாபுரிக்கு பக்கத்தில் ஒரு போலீஸ்காரமாக எட்டி பார்த்துச்சு. சரி, அன்னைக்கு 2 பேர் காஸ்பல் சொன்னோம், இன்றைக்கி ஒரு அம்மா வருது, இந்த அம்மா ஏற்றிடுவோம்யா காருக்குள்ளே ஏற்றி அந்த அம்மா காஸ்பல் சொல்லிடுவோம்யா சொன்னோம். நான் ஃபஸ்ட் உள்ளே உட்காந்து ஃபஸ்ட் கீரை போடுறதுக்கு முன்னாடி நம்ம பேசிட்டு தான் இருந்துச்சு. மாமா மாமா மாமான்னு பேச்சு. ஆனால் அந்த மாமா வீட்டுக்காரன் கிடையாது. 10 மணிக்கு மேலே எந்த வீட்டுக்காரங்க பொண்டாட்டியோட பேசிகிட்டு இருக்கான்? 1 மணி நேரம் ஏன்னா பேசுவானா பொண்டாட்டியோட? 1 மணி நேரங்க. அந்த அம்மாவை அழகாபுரில் ஏற்றுனதுலேருந்து ராஜபாளையம் பஞ்சு மார்க்கெட்டு வர மாமா 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 மாமான்னு பேசிட்டு இருந்துச்சு. எனக்கு நான் வெறுப்பு. நானும் வாலியம் ஏற்றி விடுறேன். போலீஸ்காரங்கிறதுனால கொஞ்சம் ஒரு மரியாதை கொடுத்து வச்சுருந்தேன். வாலியம் ஏற்றினா கூட அந்த அம்மாவுக்கு தெரியல. அந்த அம்மா மாமன் கிடையாது. என்ன 2 தடவை நான் கவனிச்சிட்டே வந்தேன். ஏன் பிள்ளைன்னுச்சு. இது வீட்டுக்காரன் தெரிஞ்சுன்னா 10 மணிலேருந்து 11 மணி வரை பேசு. வீட்டுக்காரன் டென்ஷன் ஆகல. அதேனால தான் நம்முடைய ஆண்டவரும் தன்னோடு இருக்க உறவுக்கு உள்ள வேறு எந்த உறவு வந்தாலும் அவர் வைராக்கியம் காமிக்கிறார். அவர் நம்முடைய எண்ணங்கள் சிந்தை முழுவதும் அவர் மேலே மட்டும்தான் இருக்கணும். அதனால தேவபக்தியான உங்களுக்காக தேவபக்தியான வைராக்கியம் கொண்டிருக்கிறேன். ஆகிலும் சர்ப்பமானது தன்னுடைய தந்திரத்தினாலே ஏவாளை வஞ்சித்தது போல உங்கள் மனதும் கிறிஸ்துவை பற்றிய உண்மை நின்று விலகும்படி கெடுக்கப்படுமை என்று பயந்திருக்கிறேன். தமிழில் உண்மைன்னு போட்டிருக்கு, ஆங்கிலத்தில் இந்த சிம்பிளிசிட்டி ஆஃப் கிரைஸ்ட்னு போட்டிருக்கு. இந்த சிம்பிளிசிட்டிங்கிற வார்த்தை நீங்கள் மூல பாஷையில் ஸ்ட்ராங் பார்க்க சொல்லும் பொழுது சிங்கிள்னஸ்ங்கிறது. அந்த ஃபோக்கஸ் கிறிஸ்துவிலிருந்து விலகி போவோமோ என்று நான் பயந்திருக்கிறேங்கிறது. ஏவாளை பிசாசு வந்துச்சான். ஏன் அந்த மரத்தின் கனியும் மட்டும் பார்க்காத, இந்த மரத்தின் கனியும் பாருங்க. நம்முடைய வாழ்க்கையிலுக்கு எல்லா வெற்றிக்கும் நிறைவுக்கும் ஆசீர்வாதத்துக்கும் ஒரே ஒரு காரணம், நம்முடைய மணவாளனாய கிறிஸ்துவோடு இருக்கிற அன்டிவைடிங் அட்டென்ஷன். அந்த க்ளோஸில் தான் வருது, அந்த நெருக்கத்தில் தான் வருது. ரோமர் 7 ஒரு சம்பவம் பேசுகிறார்.
டைவர்ஸ் பற்றி தான் பேசுகிறாரு. வாசிங்களேன், ரோமர் 7 1ஆம் வசனம் வாசிக்கிறேன். நியாயப்பிரமாணத்தை அறிந்தவர்களுடனே பேசுகிறேன் சகோதரரே, ஒரு புருஷன் உயிரிழக்கும் அளவும் நியாயப்பிரமாணம் அவனை ஆளுகிறது என்று அறியாமல் இருக்கிறீர்களா? அது எப்படி என்றால், புருஷனையுடைய ஸ்திரீ தன் புருஷன் உயிரிழக்கும் அளவும் நியாயப்பிரமாணத்தின்படியே அவனுடைய நிபந்தனைக்கு உட்பட்டிருக்கிறாள். புருஷன் மரித்த பின்பு புருஷனை பற்றிய பிரமாணத்தினின்று விடுதலையாக இருக்கிறாள். ஆகையால் புருஷன் உயிரிழக்கையில் அவள் வேறொரு புருஷனை விவாகம் பண்ணினால் விபச்சாரி எண்ணப்படுவாள். புருஷன் மரித்த பின்பு அவள் அந்த பிரமாணத்தினின்று விடுதலையானபடியால் வேறொரு புருஷனை விவாகம் பண்ணினாலும் விபச்சாரி அல்ல. அப்படி போல என் சகோதரரே, நீங்கள் மரித்தோரிலிருந்து எழுந்த கிறிஸ்து என்னும் வேறு ஒருவர்களாகி தேவனுக்கென்று கனி கொடுக்கும்படி கிறிஸ்துவின் சரீரத்தினாலே நியாயப்பிரமாணத்துக்கு மரித்தவர்களானீர்கள். ஒரு ட்ரூத்தை பற்றி பேசுகிறாரு. கிறிஸ்துவுக்கும் நமக்குள்ள இருக்க அந்த உறவை பற்றி பேசும் பொழுது எல்லாம் கவனிங்க. கிறிஸ்தவ வாழ்க்கையை நீ எப்படி புரிஞ்சு கொள்ள முடியும்னா திருமணத்தில் தான் புரிஞ்சு கொள்ள முடியும். இஸ்ரவேல் மக்களுக்கும் நியாயப்பிரமாணத்துக்கு இடையே திருமணம் உறவு ஏற்பட்டதாக விசுவாச்சாங்க. ஏன்னா இயேசுவை விசுவாசிக்க விரும்புகிறாங்க, இயேசுவோடு அந்த உறவுக்குள்ளே வாழ விரும்புகிறாங்க. ஆனால் நியாயப்பிரமாணத்துக்கு உட்பட்டிருக்காங்க. நியாயப்பிரமாணத்துக்கும் தங்களுக்கும் இடையே திருமணம் ஏற்பட்டதான் நினைக்கிறாங்க. இப்போ கிறிஸ்துவை வணங்குகிறோம், கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்கிறோம்னா அது என்ன அர்த்தம்னா ஆவிக்குரிய விபச்சாரம் அர்த்தம். அப்படித்தான் அவங்க பார்த்தாங்க. நான் சொன்னது புரியுதுங்களா? அதான் இங்கே பேசுகிறாரு. அப்படி போல சகோதரரே, நீங்கள் மரித்தோரிலிருந்து எழுந்த கிறிஸ்து என்னும் அவர் பேசும்போது மெயின் டாபிக் கணவன் மனைவி டைவோர்ஸ் கிடையாது. நியாயப்பிரமாணத்துக்கும் கிறிஸ்துவுக்குள்ள இருக்க உறவை பற்றி தான் பேச ஆரம்பிக்கிறார். புருஷன் உயிரோடு இருக்கிற வரை இன்னொரு கல்யாணம் பண்ண முடியாது. இப்போ இயேசுவை ஏற்றுக்கொள்ளணும்னா புருஷன் சாகணும். புருஷன் நியாயப்பிரமாணம் சாக மாட்டார். இப்போ இயேசுவை ஏற்றுக்கொள்ளணும்னா ஒரே ஒரு வழி தான் இருக்கு. ஒரு வழி என்ன? இந்த பொண்ணு சாகணும். என்ன, அவர் சாக மாட்டார், நியாயப்பிரமாணம் சாக, அந்த பொண்ணு சாகணும். அந்த பொண்ணுக்கு பதிலாக கிறிஸ்து செத்தார். உன்னுடைய மரணத்தை நான் எடுக்கிறேன். அதனால தான் கலாத்தியர் 2 சொல்கிறார், நாயிலும் நான் கிறிஸ்துவுடனே கூட மரித்தேன், ஆயினும் பிழைத்திருக்கிறேன். நியாயப்பிரமாணத்துக்கும் ஆதாமுக்குள்ள தொடர்போய் நம்மை துண்டிச்சார். நான் சொன்னது புரியுதுங்களா? எப்படின்னா நமக்காக நம்முடைய மரணத்தை எடுத்தார். நம்முடைய மரணத்தை எடுத்து உயிரோடு எழும்பும் பொழுது மரணம் ஏற்பட்டுச்சு. மரணம் ஏற்பட்டுச்சுன்னா அந்த உடன்படிக்கை உடஞ்சிருச்சுன்னு அர்த்தம். நான் சொன்னது புரியுதுங்களா? மரித்த கிறிஸ்து என்னும் வேறொருடையவர்களாகி கனி கொடுக்க முடியாங்கிறார் இல்லையா? கிளவாசிக்க. அப்படி போல என் சகோதரரே, நீங்கள் மரித்தோர்ந்து எழுத கிறிஸ்து என்னும் வேறொருடையவர்களாகி தேவனுக்கென்று கனி கொடுக்கும்படி. இப்போ சட்டத்திட்டத்துக்கு உட்பட்டு இல்லை. இப்போ நான் தேவனுக்கென்று கனி கொடுக்கணும்னா கிறிஸ்து மாத்திரம்தான் இருக்கணும். என்னுடைய நம்பிக்கை என் சரீரத்தில் வைக்கக்கூடாது, என்னோட ஒப்பு கொடுத்துல வைக்கக்கூடாது. என்னோட முழு நம்பிக்கையும் இயேசு மேலே மட்டும்தான் வைக்கணும். நான் சொன்னது புரியுதுங்களா? இன்னைக்கு கிறிஸ்தவ வாழ்க்கையில் ஒருவேளை நான் தவறிட்டேன்னா கூட கத்திரனே தள்ளி வர்றது கிடையாது. அப்போ பாவத்தை சரின்னு சொல்கிறீங்களா? பாவத்தை சரின்னு சொல்லலை. திருமண வாழ்க்கையினுடைய மேன்மை அறிந்து கொள்கிறோம், கிறிஸ்துவுக்கு நமக்கு உறவை அறிந்து கொள்கிறோம் என்றால் அந்த கேள்வி வராது. கிருபையினுடைய வல்லமை பாவத்தை மேற்கொள்வதற்கு அதிகாரத்தை கொடுக்குது, வல்லமை கொடுக்குது. விலகி சொல்கிறேன். கிறிஸ்துவுக்கு நமக்கு ஒரு உறவு. இந்த உறவில் என் மாம்சத்தில் செஞ்ச ஏதோ ஒரு காரியத்தினால கத்திரனை தள்ளி வர்றது கிடையாது. ஏன்னா நான் இப்போ அந்த மாம்சத்துக்கு உட்பட்டு இல்லை. அதாவது என்னுடைய கிரியின் அடிப்படையில் நான் தேவன்ட்ட நன்மை ஆசீர்வாதத்தை பெறுவது கிடையாது. கிறிஸ்து என்னும் வேறு உருவ மாறி இருக்கேன். இப்போ என் மாம்சத்தில் செஞ்ச காரியங்கள் என் திருமண உறவை உடைக்காது. அவரோட எந்த அளவுக்கு நான் நெருக்கமாக இருக்கணும், அந்த நெருக்கத்தின் மூலம் வரக்கூடிய கிருபை என் மாம்ச பலவீனத்தை உடைக்கும். அதனால தான் நான் சொல்கிறது புரியலையா? புரியலையா? அதாவது எனக்கும் தேவனுக்கும் உறவில் நான் ஏதோ ஒரு பாவம் செஞ்சுட்டேன். பாவம் செஞ்சோன்னா கர்த்தரனை
சரியில்லை அப்படின்னு என்னை நிராகரிக்க கிடையாது. அப்போ அதை சரின்னு ஏற்றுக்கொள்ளுகிறாரா அப்படின்னு கேட்டால் ஏற்றுக்கொள்ளலை. அந்த பாவத்தை அவர் ஏற்றுக்கொள்ளலை. ஆனால் என்னை அவர் நிராகரிப்பது கிடையாது. ஏன் நிராகரிப்பது கிடையாதுன்னா, இந்த உறவில் மிகவும் அதிகமாக வாழுக செய்கிறது தேவனுடைய அன்பு, தேவனுடைய கிருபை. நான் சொன்னது புரியுதுங்களா? எனக்கு ஒருவனே தண்டனை நிமித்தம் தான் அவர் மரிச்சாருங்க. மரித்து இப்போ என்ன அவருக்கு சொந்தமானவெல்லாம் மாற்றிருக்கிறார். நான் மாம்சத்தில் செஞ்ச ஏதோ ஒரு செயல் என் திருமண உறவை உடைக்காது. எங்களுக்குள்ள இருக்க இந்த உறவுல மையமாக இருக்கிறது தேவனுடைய கிருபை. அதனால கிருபையின் உடன்படிக்கைன்னு சொல்கிறேன். இந்த கிருபை அந்த உறவை உடைக்காது, அந்த மாம்சத்தின் வல்லமை உடைக்கும். அதனால தான் வேதம் சொல்லுது, நீ கிருபைக்கு உட்பட்டிருக்கிறபடினால் பாவம் உங்களை ஆளுகை செய்ய மாட்டாதுன்னு இருக்கு. எந்த அளவுக்கு ஒரு ஆளுகையின் கீழே, ஒரு அன்பின் கீழே இருக்கிறோமோ, எந்த தீமையான காரியங்களும் நான் ஆளுகை செய்ய மாட்டாது. யோவான் 17 திருப்போம். நம்மை குறித்து அவருடைய மனப்பான்மை எப்பொழுதுமே இரக்கம் மட்டும்தாங்க. நம்மை குறித்து அவருடைய மனப்பான்மை ஒரு நாள் தண்டனை கிடையாது. நம்மை குறித்து அவருடைய மனப்பான்மை எப்பொழுதுமே இரக்கம், தயவு, மன்னிப்பு. யோவான் 17:1 இயேசு வேலை சொன்ன பின்பு தம்முடைய கண்களை வானத்துக்கு ஏறெடுத்து, பிதாவே, வேலை வந்தது. நீர் உம்முடைய குமாரனுக்கு தந்திரனை யாவருக்கும் அவர் நித்திய ஜீவனை கொடுக்கும் பொருட்டு மாம்சமான யாவர் மேலும் நீர் அவருக்கு அதிகாரம் கொடுத்தபடியே உம்முடைய குமாரன் உம்மை மைமைப்படுத்தும்படிக்கு நீர் உம்முடைய குமாரனை மைமைப்படுத்தும். ஒன்றான மெய்தேவனாகிய உம்மையும் நீர் அனுப்பினவராகிய இயேசு கிறிஸ்துவை அறிவதே நித்திய ஜீவன். நித்திய ஜீவன் என்ன சொல்கிறாரு? இன்னைக்கு நான் வாழக்கூடிய இந்த புது உடன்படிக்கையே திருமண உடன்படிக்கைன்னு சொன்னேன். இந்த உடன்படிக்கையே திருமண உடன்படிக்கை. ஆதாமோடு இருக்கிற உறவிலிருந்து மாம்சத்துக்கும் ஆதாமுக்கும் நாம் விலக்கப்பட்டு கிறிஸ்துவுடனே கூட இணைக்கப்பட்டிருக்கிறோம். நம் மணவாளனுக்கு எந்த அளவுக்கு நம்ம கீழ்ப்படுகிறோமோ அந்த கீழ்ப்படிதலை உண்டாகக்கூடியதான் தேவனுடைய கிருபை. தாழ்மையில் ஒருவனுக்கு கிருபை அளிக்கிறான் இல்லையா? அந்த கிருபை வாழ்க்கையில் உண்டாகும் பொழுது வாழ்க்கையில் வருகிற எந்த பிற்போக்கான எந்த தீமையான காரியங்களையும் மேற்கொள்ள முடியும். ஏன்னா அந்த கிருபைக்கு மிஞ்சினது ஒன்றுமே கிடையாது. சொல்கிறது புரியுதுங்களா? இங்கே சொல்கிறாரு, ஒன்றான மெய்தேவனாகி உம்மையும் நீ அனுப்பினவராக இயேசு கிறிஸ்துவை அறிவதே நித்திய ஜீவன். நித்திய ஜீவன் என்ன? தேவனை அறிகிறது. அறிதல்னா என்ன? ஒன்றான மெய்தேவனாகி உம்மையும் நீ அனுப்பின இயேசு கிறிஸ்துவையும் அறிவதே. இந்த அறிவதேங்கிற வார்த்தை வேதம் முழுவதும் யாரோடு இணைகிறது என்றால் கணவன் மனைவி உறவு தான் இணையுது. ஆதாம் தன் மனைவியாகி ஏவாளை அறிந்தான். வேதம் முழுவதும் ஆதியாம் 4:1, ஆதியாம் 4:17, ஆதியாம் 4:25 மறுபடியும் தன் மனைவியாகி ஏவாளை அறிந்தான். அவள் புருஷனை அறியாத பெண்ணாய் இருந்தால். இது எதை பற்றி பேசுது? கணவன் மனைவி இருக்க உறவை பற்றி பேசுது. நித்திய ஜீவன்னா என்ன? தேவனோடு எனக்கு இருக்கிற நெருக்கமான உறவு தான் நித்திய ஜீவன். இருவராயிராமல் ஒருவராயிருப்பதா தான் நித்திய ஜீவன். நான் சொன்னது புரியுதுங்களாங்க? மரியாள் விசேஷமாக நாமாங்க அந்த அம்மா. ஆண்டவர் வந்து சொல்கிறார், நீ பிள்ளை பெருஞ்சோன்னா அவன் சொல்கிறான், நான் புருஷனை அறியனே. அந்த அறிதல் தான் நித்திய ஜீவன் சொல்லப்பட்டிருக்கிறது. தேவனுடைய வார்த்தையின் மூலமாக பரிசுத்தாவின் உதவியோடு இயேசுவை அறிகிறோம். இயேசுவை அறியும்போது பிதாவை அறிகிறோம். அந்த பிதாவை அறிந்து அந்த நெருக்கமான உறவுல தான் கனி உண்டாகுது, ஆசீர்வாதம் உண்டாகுது, நன்மைகள் உண்டாகுது. அதே போல தான் கணவன் மனைவி உறவு. இந்த உறவில் எந்த விதமான டிவிஷன் இல்லாமல் எந்த அளவுக்கு நெருக்கமாக வாழுகிறீர்களோ அந்த அளவுக்கு குடும்ப வாழ்க்கை சக்ஸஸாக இருக்கும். பிரிவினைகள் இருக்காது, போராட்டங்கள் இருக்காது, சவால்கள் இருக்காது. ஒரு வல்லமையான வாழ்க்கையாக இருக்கும், நிறைவான வாழ்க்கையாக இருக்கும். மாம்சத்தில் வாழ்கிறோம், மாம்சத்தையே முன்னிறுத்து வாழ்கிறோம் என்றால் அங்கே நிறைவு இருக்காது. தேவனுக்கு உறவுல முக்கியம் மாம்சம் அல்ல, உள்ள இருக்கிற ஆவி. அந்த ஆவியோடு தேவன் வைத்திருக்க தொடர்பு, அந்த தொடர்பு தேவனுடைய ஐக்கியம். ஆகாருக்கும் ஆபிரகாம் கிடையே பிள்ளை பிறந்துச்சு. அந்த பிள்ளைய தேவன் கணக்கில் எடுக்கல தெரியுமா? எடுத்தாரா? எடுக்கவே எடுக்கல. உன்னுடைய நேசகுமாரன் சொன்னார் ஆபிரகாம் பார்த்து. சொன்னார்ல, உன்னுடைய நேசகுமாரனும் உன் ஏக சுதனுமாகிய ஈசாக்குனாரு.
ஏகசுதன்னா ஒரே மகன். அப்போ இஸ்மவேல் தேவனுடைய பார்வையில் கணக்கிலே கிடையாது. நீங்கள் மாம்சத்தினால் பிறக்கக்கூடிய எந்த ஒரு காரியத்தையும் கர்த்தர் கணக்கில் எடுக்க கிடையாதுங்க. அவருடைய உறவு, அந்த ஐக்கியம், அந்த ஐக்கியத்தில் வரக்கூடிய பிள்ளைகள், அந்த பிள்ளைகளை அவரை டீல் பண்ணுவார். நீங்கள் மாம்சத்தில் அதை கிறிஸ்துவை விட்டு தேவ வைராக்கியமான வைராக்கியம் கொண்டு இருக்குன்னு சொன்னார் பார்த்தீங்களா? கிறிஸ்துவை விட்டு பிரிந்து அவர் மேலக்கு எண்ணத்தை விட்டு பிரிந்து என் மாம்சத்தின் மூலமாக உன்னை நான் உற்பத்தி செய்கிறேன் என்றால் அந்த உற்பத்தி செய்கிற குழந்தைகளை நான் தான் கவனிக்கணுமே தவிர கர்த்தர் கவனிக்க மாட்டார். என்ன பிரச்சனை இருக்குது, என்ன போராட்டம் இருக்குது, கர்த்தர்ட்ட சரண்டர் ஆயிடணும். போன கடைசி லோக்கு ஆதியாகமம் 2 படித்து பார்த்தோம். அவர்கள் நிர்வாணியாக இருந்தும் வெக்கப்படலன்னு இருக்கு. அவர் நம்முடைய மணவாளனுங்க. அவருக்கு முன்னாடி போய் நேக்கலாக நிற்கணும், எந்த ஒளிவும் மறைவு இல்லாமல் இருக்கணும். அந்த வாழ்க்கையில் இது பிரச்சனை. நான் மற்றவங்ககிட்ட சொல்ல முடியாது, ஏன்னா மற்றவங்கள நம்ப முடியாது, மற்றவங்கள்ட்ட டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்க முடியாது. நான் உண்மை நம்புகிறேன், உமக்கு முன்பாக நான் அப்படி நிர்வாணமாக நிற்கிறேன்னா எதையுமே மறைக்கலை. அவருக்கு முன்பாக மறைக்காமல் வாழ்ந்தீங்கன்னா எது பிரச்சனையாக இருக்கிறதோ அதை சரி பண்ணுவார். அவர் மறைக்கக்கூடாதுங்க. பாவத்தை சரின்னு சொல்லலை, செஞ்ச காரியங்களை சரின்னு சொல்லலை. வெக்கப்படாமல் ஆண்டவரே இது இடத்துல வருகிறேன், இந்த காரியத்தை குறித்து நான் நியாயப்படுத்தலை, சரின்னு சொல்லலை, ஆனால் உன் இடத்துல வருகிறேன்னு சரண்டர் பண்ணிங்கன்னா எந்த காரியத்தில் பிரச்சனை இருக்குதோ அந்த காரியத்தை அவருடைய கிருபை வேலை செய்யும். அதனால தான் தேவ வைராக்கியமான ஃபுல் சப்ளை அவர் மட்டும்தான் பண்ணணும். நீங்கள் எதையுமே உற்பத்தி பண்ணக்கூடாதுங்க. உற்பத்தி பண்ணுறது அந்த உறவின் மூலமாக உற்பத்தியாக இருக்கணும். ஏன் திருமணத்தை தேவன் ஏற்படுத்தினார், கூட உடன்படிக்கையை ஏற்படுத்தினார் என்றால் இந்த உறவில் பிள்ளைகள் பிறக்கணும், அந்த பிள்ளைகளை உலகம் பார்க்கணும். சர்ச்சுக்கு வாரீங்க, தேவனுக்கு நல்ல உறவில் இருக்கீங்க, சுகமாகறீங்க, ஆரோக்கியமாகறீங்க, வெற்றியாகறீங்கன்னா அதை உலகம் பார்க்கும். அதுக்காக தான் கர்த்தர் அந்த உடன்படிக்கை ஏற்படுத்தினார். கடைசியாக ஒரே ஒரு காரியம் சொல்லி முடிக்கிறேன். அதனால தான் ஜெபம், தேவனுடைய ஐக்கியம், தேவனுடைய பிரசன்னத்தில் நேரம் செலவழிக்கிறது ரொம்ப முக்கியம். யோவான் 15:7 நீங்கள் என்னிலும் என் வார்த்தை உங்களில் நிலைத்திருந்தால் நீங்கள் கேட்டுக்கொள்வது எதுவோ அது உங்களுக்கு செய்யப்படும். நீங்கள் மிகுந்த கனிகளை கொடுப்பதனால் பிதா மகிமைப்படுவார், எனக்கும் சீசராக இருப்பீர்கள். பிதா என்னில் அன்பாக இருக்கிறது போல நானும் உங்களில் அன்பாக இருக்கிறேன். என்னுடைய அன்பில் நிலைத்திருங்கள். நான் பிதாவின் கற்பனைகளை கை கொண்டு என்னுடைய அன்பில் நிலைத்திருக்கிறது போல நீங்களும் என் கற்பனைகளை கை கொண்டிருந்தால் என்னுடைய அன்பிலே நிலைத்திருப்பீர்கள். என்னுடைய சந்தோஷம் உங்களை நிலைத்திருக்கும்படிக்கும் உங்கள் சந்தோஷம் நிறைவாக இருக்கும்படி இவைகள் உங்களுக்கு சொன்னேன். அதிக கனி கொடுக்கறதை குறித்து பேசுகிறார். நீங்கள் என்னிலும் என் வார்த்தை உங்களை நிலைத்திருந்தால் எந்த அளவுக்கு அவரோடு நிலைத்திருக்கிறோமோ, பிரிக்க முடியாத அளவுக்கு இணைந்திருக்கிறோமோ, விடுறோம், அவரோடு இசைந்திருக்கிறோம். அந்த இசைவில் தான் அற்புதங்கள் நடக்குது, அதிசயங்கள் நடக்குது. நேற்று ஒரு பிரசங்கத்தை சொல்லியிருக்கேன். பெண் பிள்ளையை சுமக்கிறார்கள், பிள்ளையை கொடுப்பது ஆண், சுகத்தை கொடுப்பது கர்த்தர், வெற்றியை கொடுப்பது கர்த்தர். நாம் அதை சுமக்கக்கூடிய ஆட்களாக இருக்கிறோம். நான் சொன்னது புரியுதுங்களா? திருமண வாழ்க்கைங்கிற உறவுங்கிறது ஒரு நிரந்தரமான உறவு. அவர்கள் இருவராயிராமல் ஒருவராக இருக்குங்கிறது வாழ்க்கையில் ஒரு முறை இல்லை, அவங்க லைஃப் ஸ்டைலு. சில நேரத்தில் மக்கள் சொல்கிறாங்க தெரியுமா, நாங்கள் உன்னை பிளான் பண்ணவே இல்லை, பிறந்துட்டேங்கிறாங்க இல்லையா. 2 போதுன்னு நினச்சோம், நீ 3வது பிறந்துட்டேங்கிறாங்க. நான் எய்ம் பண்ணலைங்கிறாங்க இல்லையா. நீங்கள் கர்த்தருடைய உறவில் எதையும் எதிர்பார்க்காமல் நீங்கள் அவரோட அந்த நெருக்கமான உறவில் இருந்தீங்கன்னாவே எல்லா அற்புதம் நடந்துடும். எப்படி பிள்ளைகள் பிறக்குதோ அதே போல தான் சுகம் பிறக்குது. அவர் தன்னுடைய வார்த்தையாகிய விதையை நம்முடைய இருதயமாகிய நிலத்தில் விதைப்பதற்கு இடம் கொடுக்குறோம் என்றால் அற்புதங்கள் நடக்கும், அதிசயங்கள் நடக்கும். நேரம் செலவழிங்க. இந்த உறவில் வேறு எந்த ஒரு காரியத்துக்குள்ளே கொண்டு வராதீங்க. கிறிஸ்து மாத்திரமே, கிருபை மாத்திரமே, கணவன் மாத்திரமே, மணவாளன் மாத்திரம் இருந்தீங்கன்னா எல்லா தேவைகளையும் சந்திப்பார், நிறைவாக நடத்துவார், அடுத்த வாரம் தொடருவோம், எழுந்து நிற்போம். கர்த்தருக்கு நன்றி செலுத்துவோம். பிதாவே உம்மை துதிக்கிறோம், சோதரிக்கிறோம், நன்றி செலுத்துகிறோம். செய்திருக்க எல்லா கிருபைகளுக்காக நன்றி, தயவுகளுக்காக நன்றி. இந்த உலகத்துக்கு ஒரு முன்மாதிரியான குடும்ப வாழ்க்கையை வாழ்வதற்கு மணவாளனாகிய
கிறிஸ்துவ இந்த உலகத்துக்கு காமிப்பதற்கு எங்களை தெரிந்தெடுத்திருக்கிறதுக்கு ஆமக்கு நன்றி. அவரை பார்த்து பார்த்து அவர் சாயலாகவே நாங்கள் மாறுவதற்கு எங்களுக்கு உதவி செய்கிறக்கா நன்றி. கேட்ட மக்களை ஆசீர்வதிக்கிறேன், குடும்பங்களை ஆசீர்வதிக்கிறேன். வாழ்க்கையின் எல்லா பகுதியில் நிறைவான நம்முடைய கரம் வெளிப்பட வேண்டுமா ஜெபிக்கிறேன். ஆசீர்வதிக்கிற தேவன் ஆசீர்வதிப்பீராக. ஒரு குறைவில்லாதபடி எல்லாம் நிறைவாக இருக்கும்படியாக ஆசீர்வதிக்க வேண்டுமா ஜெபிக்கிறேன். உம்மோடு இசைந்திருக்கட்டும். இந்த உறவில் வேறு எந்த ஒரு காரியம் உள்ளே நுழைய முடியாதபடி, வேற உலக ஆலோசனைகள் வராதபடி உம்மோடு இசைந்திருக்கக்கூடிய ஒரு வாழ்க்கையை வாழ உதவி செய்ய வேண்டுமா ஜெபிக்கிறேன். கேட்ட ஒவ்வொரு மக்களையும் ஆசீர்வதிக்கிறேன், ஒவ்வொருடைய குடும்பங்களையும் ஆசீர்வதிக்கிறேன். ஒரு குடும்பம் அன்பினால் கட்டப்பட்ட குடும்பமாக இருக்கட்டும், ஒரு வல்லமையினால் ஆளுகை செய்யப்பட்ட குடும்பமாக இருக்க வேண்டுமா ஜெபிக்கிறேன். எந்த சூழ்நிலையும் எங்களை விட்டு விலகுவது கிடையாது, எங்களை விட்டு பிரிந்து போவது கிடையாது. எல்லா சூழ்நிலையும் எங்களோட இருக்கிறே, எங்களை பின்தொடர்கிறே, நிபந்தனையற்ற அன்பினால் எங்களை பின்தொடர்கிறே. எமக்கு நன்றி. இந்த உறவில் கர்த்தாவே நீர் மையமாக இருக்கிறதுக்காக நன்றி. உம்மை மட்டும் பற்றி கொண்டு எண்ணங்கள் சிந்தை பொழுது உண்மையில் மட்டும் நிலைத்திருக்க உதவி செய்வீராக. கேட்ட ஒவ்வொரு மக்களையும் ஆசீர்வதிக்கிறேன். இப்படி அளவில்லாத கிருபை தயவு ஒவ்வொரு மேலையும் பரிபூர்ணமாக இருக்க வேண்டும் என்று சொல்லுகிறேன், ஜெபிக்கிறேன். கிறிஸ்துவுடைய அந்த சிங்கிள்னஸை விட்டு மனது வெளியே போகாதபடி எல்லா இடத்துலையும் கிறிஸ்துவை மட்டும் பற்றி கொண்டு வாழ உதவி செய்ய வேண்டுமா ஜெபிக்கிறேன். இப்படி வல்லமை விளங்கட்டும், இப்படி மாட்சிமை விளங்கட்டும், இப்படி கிருபை உண்டாயிருக்கட்டும், தயவு உண்டாயிருக்கட்டும், இப்படி அளவில்லாத ஆசீர்வாதங்கள் நிறைவு இருக்கட்டும். நாம் மையப்படட்டும். பிசாசு விதைக்கிற எந்த விதைகளும் உள்ளே வராதபடி, மற்றவர்கள் உள்ளே உள் நுழையாதபடி நம்முடைய ஆளுகை பிரசன்னம் இருக்க வேண்டுமா ஜெபிக்கிறேன். கனமும் மகிமையும் துதியும் உமக்கு உண்டாகட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனோட அன்பும் பரிசுத்தாவின் ஐக்கியமும் நம் அனைவரோடு கூட இன்றைக்கும் என்றைக்கும் கிறிஸ்துவின் வரியை மட்டும் இருப்பதாக, ஆமென். கர்த்தரோட ஆசீர்வதித்து எல்லா தீமைக்கு விலக்கி காக்க கடவர். கர்த்தர் தம்முடைய தயவுள்ள முகத்தை உங்களை பிரகாசிக்க பண்ணி கிருபையா இருக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உங்களை பிரசன்னமாக்கி சமாதான கட்டளையிட கடவர். கர்த்தரோட ஆசீர்வதித்து ஜீவனோடு சுகத்தோடு தீர்காயுசோடு 120 ஆண்டுகளுக்கு மேலாக நிறைவோடு வாழ வைப்பாராக. ஆமென், ஆமென், ஆமென்.